ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற அம்மையாகவே இந்த உலகத்தில் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிற காரியங்கள் என்று அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்களில் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்படியாக இந்த வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தாய்க்கும் தகப்பனும் கனம் பண்ணும்படியாக தான் இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் கனம் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் பிள்ளைகள் இப்படி கனம் பண்ணுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணுவது மிக அவசியம். அப்படி கனம் செய்வதனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்குதா. மெய்யாகவே ஒரு மனிதன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது மெய்யாகவே அவருடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். ஆண்டவர் ஆயுசு நாளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த பிள்ளைகள் தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஆயுசு நாளை பெருக செய்கிறார். நீடித்த நாட்களை இந்த பூமியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்நாள் நீடிப்பதற்கு ஆயுசு நாள் மிகவும் அதிகமாக இருப்பதற்காக நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, தேவன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். யார் கனம் பண்ணுகிறார்களோ, எந்த பிள்ளைகள் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாளை தேவன் நீடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் வயதான பிறகு அவர்களை கவனிப்பதை பாரமாகவும் வருத்தமாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதை நம்முடைய நன்மைகளுக்காக நாம் நீடித்த நாட்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய ஆயுசு நாளை நாம் நீடிக்க செய்வதற்காக உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணி பாருங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்நாளை தேவன் நீடித்து ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு சகல காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் நாம் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணி அவர்களை நாம் மகிழ்ச்சியாக அவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களை வைத்து கொள்ளும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்நாள் நீடித்து இந்த பூமியில் மிகுந்த ஆயுசு நாளை பெற்று நாமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த கட்டளை இந்த வார்த்தை வேத வசனத்தை கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சுப்பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாயும் தகப்பனும் நாங்கள் கனம் செய்து நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை நீடித்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் தாயும் தகப்பனையும் கனப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கனத்தை கொடுத்து இந்த பூமியில் வாழ நீர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.